என்ட்ரிக்கு வந்து எவ்வளோ பில்டப், பயங்கரமான பில்டப்பு. அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கு தகும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல படம், ஐடியாலஜிக்கலாக பயங்கர இன்டெலிஜென்ட்டாக எடுக்கப்பட்ட படம். இந்த ட்ரெய்லரே எவ்வளோ ப்ராமிசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக படம் இதை விடவும் ரொம்ப ரொம்ப உங்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமானதாக ரொம்ப நல்ல படமாக இருக்கும். சுமாரான படத்தையே பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களாக நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இது ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் பிரமாதமாக சேர்த்துருவீங்க நம்புகிறோம். உங்களோட ஆதரவு எப்போயும் வேணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு நன்றி, வணக்கம். என்ன ப்ரெஸ்ஸு தலையே காணும், கம்மியாக இருக்கு. தாடி யூ ஆர் தேர், ஃபுல் ப்ரெஸ் வந்த மாதிரி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த கான் சிட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா அவ்வளோ அருமையான அந்த துரைராஜ், ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியும் இவங்களுக்கு, ஹாரிஸ் துரைராஜ் என்னை அப்ரோச் பண்ண விதமே வேறு. வந்துட்டு சும்மா நான் எப்பவுமே இந்த புதுசாக வர்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி தரும், புது டைரக்டர். ஏன்னா அவங்க வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இவர் வந்தார், இந்த அப்ரோச் பண்ண விதம் வேறு. இதுங்க அவங்க கேரக்டர். அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க, ஏன்னா முதல்ல நான் கேட்குறது ப்ரொடியூசர் யார். ஏன்னா இன்றைக்கெலாம் படம் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை கொண்டு வந்து தேட்டர் வரைக்கும் சேர்க்கறதுக்கு தம் இருக்கணும். அது இருக்குதா, யார் பாப்பா? அதுவும் நானேன்னாரு. பார்த்தா 5 அடியில் தான் இருக்கிறாரு. இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கிறார் அந்த ஆள் அப்படின்ட்டு. சரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட் சொல்லுன்னா பாபு எல்லாரையும் யோகி பாபுலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கியா நான் இவ்வளோ இது எடுப்பியா நீ அப்படின்னா. ஏன்னா அதில் டெய்லியில் 100லேருந்து 150 பேர் என்னோட ஒரு சீன், எனக்கும் அந்த அர்ஜுன் தாஸ்க்கும் இருக்கிற காம்பினேஷனே, அப்புறம் இந்த அருள் தாஸ், இந்த 3 பேருக்கு 150 பேர் வேணும். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் பண்ணுவானா இந்த ஆள்? கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்ற, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டோமான்னு வச்சுனா டேபிளில் கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. எடுக்கலாமா வேணாமா, சரி எடுத்துட்டு, ஏன்னா பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான், அதனால் லபக்குன்னு எடுத்துட்டு நேராக பண்ணேன். ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு கொடுப்பான், 10 மடங்கு கொடுப்பான் யோகி பாபுக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட்டேன், கொஞ்சம் வெயிட் பார்ட்டி தான், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியம் பட்டேன். தைரியம் அதுதான், தில்லு, அந்த டைரக்ஷன் என்னன்னா அவனே எல்லாமே ஒன் மேன் ஷோ அண்ட் நைஸ். அந்த டிஓபி கூட பார்த்தீங்களே, என்னது ஃபாக்ஸியா பவுன்சியா, அந்த ஃபாக்ஸி இங்கே தான் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசாக வரான். அங்கே வரும்போது பிக்னியில் தான் வருவான், எல்லாமே திறந்து கிடக்கும். யாருமா இவன் இன்னமும் ஹாலிவுட்டு டிஓபி மாதிரி வரான். பிகாஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். இதில் பேர் வருவானுங்க, ப்ரன்னுவானுங்க, வீணு கத்துவானுங்க, அதெல்லாம் வேலைக்கு வந்தான். இருக்கிறதே தெரில, ஒன் ஆஃப் த பாய் மாதிரி சுற்றினே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ஸுங்க டக் டக் டக்குன்னு செட் பண்ணிடுறானுங்க. இந்த துரைராஜ்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்து அழகாக அனுப்பிச்சி விட்டுடுவான். சார் நீ கிளம்பிடலாம், என்னை ஒரு நாள் முன்னாடியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். தம்பி நல்லா யோசிச்சுக்கோ, வேறு எதுனா இருக்க, எதுவுமே கிடையாது. இல்லைப்பா எனக்கு ஒரு ஃபேமிலி கேம்லி பேக்ட்ராப், ஐயா அதெல்லாம் இந்த படம் கிடையாது. திஸ் இஸ் கான் சிட்டின்னா. தாடி கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது எழுதுறது, உல்டாவாக எழுதி விட்டுடுறது, அதே பொழப்பு. கான் சிட்டினா மோசமான சிட்டி. அது உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது. பீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸர் நான், அவ்வளோதான். இந்த பணம் கலெக்ட் பண்ணி போகிறது. இப்போ கூட ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் ப்ளக்கை பிடிங்கினே இருந்தான்னு பாருங்க, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. என்னடா போன வாரம் தான் இவன் எடுத்தான் நம்மளை வச்சு. இப்போ பார்த்தா ஒருத்தன் குடிப்பானா, நேராக போவான், ப்ளக்கை பிடிங்கிட்டு போனான். அது இவ்வளோ பெருசு. அதே மாதிரி செட்டு போட்டாங்க. இவன் எனக்கு அங்கே தான் ஆச்சரியமாக இருக்குது, இவன் செட் பண்ணி எதுனா பண்ணிட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் பிடுங்கினான். அப்புறம் 3ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க போலீஸ். ஏன் அது மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன்னு கேட்டால், அவன் டாஸ்மார்க் போவான்னா நேராக போவான், அந்த ப்ளக்கை பிடிங்கிடுவான். ஏன்னு கேட்டதுக்கு அடிச்சு உரிச்சிட்டாங்க. என்னங்க சொல்லியிருக்கேன், நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்டில் ஜாலியாக தூங்குறது? அட பாவி டேய், அது எவ்வளோ குழந்தைங்களாம் இருக்கும், வயசானவங்களாம் இருக்கும், சம்மர் வேறு, இந்த நேரத்தில் எப்படி பண்ணிக்கிறான்னு குழந்த. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸுங்களை
அழகாக கோப்பப் பண்ணி எடுத்திருக்கிற அந்த டைரக்டர் கண்டிப்பாக அதாவது சொன்ன டைமில் முடிஞ்சு திடீர்னு ஒரு ஃபோன் கால் போன வாரம், சார் படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ். ஷாக்கு. ஏன்னா இதுமாரி படங்கள்லாம் வந்து அப்படியே நின்று போயிடும். ஆனால் இது கொண்டு வர்றான் பாருங்க, அங்கே தான் சார் தம்பி உன்னோட பேக்ட்ராப் என்ன பண்ணாக்கா அஸ்டன்றான் ஈபின்றான், எதுவுமே சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாகவே விழுது மார்க்கு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வசதிப்பா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க லைஃப்பில். ஐயோ இப்போ அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே பாவம் தோணுது. ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்லா வருவார். அதே மாதிரி ஏன்னா இந்த டிஓபியை வச்சே நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அதிகமாக மற்ற டெக்னீஷியன்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த நேரத்தில் டிஓபின்னும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோடய படம் விண்ணை தாண்டி வருவாயில் மனோஜ் பரமஹம்சா, அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தொலைக்காட்சி நிறுவனத்தோட தலைவராக போட்டதுக்கு நான் சிஎம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப இது, ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை கண்டுபிடிச்சா அந்த போஸ்டிங் போடுறாரு பாருங்க, அதுதான். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இல்லை நிறைய டிஓபிஸ் வருவாங்க. ஏன்னா அவன் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபெலோ அந்த மனோஜ் பரமஹம்சா. ஐ யூஸ் டு கால் இம் மாஞ்சா மாஞ்சான்ட்டு. ஏன்னா மாஞ்சானா எப்படி இருக்கும், காத்தாடியில் மாஞ்சா கயிறு பார்த்துருக்கீங்களா, போட்டிங்கன்னா பறக்குன்னு கை ஏமாந்திங்கன்னா கை நறுக்குன்னு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது எல்லாருக்கும் சொல்லி தருவோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இது கரெக்டான இடத்துல அவரை போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி பார்த்த நியூஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதையும் இங்கே சொல்லணும்னு நினச்சேன், அதையும் சொல்லிட்டேன். அதேமாதிரி இந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் எடிட்டர் மாதிரியே தெரியல நிஜமா. ஆண்டனி அளவுக்கு கிளாஸ் இருக்குது எடிட்டர், ஆண்டனி அளவுக்கு நிஜமாகவே. ஏன்னா இப்போல்லாம் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவங்க ப்ரெஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க என்ன பண்ணோம் இது எப்படிலான்ட்டு. பட் இருந்தால் கூட கண்டென்ட்டு இருந்தால் கூட அதில் இருக்கிற ரா மெட்டீரியல் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த காலத்திலலாம் நம்ம பார்ப்போம், ஃபாக்ஸ் வார்னர் பிரதர்ஸ்னால் கண்ணை மூடிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் படம் பார்ப்போம், இங்கிலீஷ் படங்கள் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அவங்க சும்மா கை வைக்கணும். இப்போல்லாம் இங்கே எப்படி பார்ப்பாங்கன்னா இதில் யார் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வடிவுக்கரசி அம்மா, பாபு, அப்புறமா இந்த இவர் அர்ஜுன் தாஸ், அப்புறம் இவரெல்லாம் செம குணச்சித்திர நடிகராக போக வேண்டியது. அப்படி மூஞ்ச காய்ச்சி இப்படி கசக்குனாலே இந்த அருள் எதிர இருக்கிறவன் குடல்லாம் பிறண்டுடும். அந்த மாதிரி நடிகராக இருந்தாலும் நிஜமாவே கேமராமேன்லாம் கீழே விட்டுட்டு ஓடிடுறான் அந்த ஃபாக்ஸி. இவர் கத்துக்கு நல்லா பேச பசங்க அப்படின்னு இல்லை அண்ணே அது கரெக்டாக வர மாட்டேன், அவன் திருப்பி வரணும் இப்படி. அது மாதிரி இங்கே போய் நில்லுன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்பார் அவர், எதுக்கு என்ன அங்கே நிற்க சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பயமுறுத்தவர் இது. அது மாதிரி ஐயோ அண்ணாச்சி என் கூட காம்பினேஷன் இல்லை இதில் பண்ணியிருக்கீங்களே, வெரி குட். அண்ணாச்சி கலக்கு வேறு நிஜமாக. அவர் கூட வேறு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் அது வரல, இல்லை வராது அதனால இந்த படம் உண்மையில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. ஒரு படம் ரிலீஸுக்கு வருதுனால சந்தோஷம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ கஷ்டங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனுஷன் பாவம் எவ்வளோ நாள் தூங்கியிருப்பான்னு தெரியாது ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா இந்த படம் வருமா வர அப்படி தான் இன்றைக்கி இருக்குது நிலைமை. அது தேட்டரில் கொண்டாந்து இது கண்டிப்பாக ஹிட் ஆகி உங்களுக்கு பெரிய லெவலில் ஓடிடியில் உங்கள் பின்னாடி துரத்தின்னு வருவாங்க. ஏன்னா இங்கே ஓடுனா தான் அவங்க வருவாங்க. அது மாதிரி ஸோ இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் பண்ண உங்களோட ஒரு தடி கொஞ்சம் வசதியாக ஏற்றி விடுன்னா. ஆமாம், ஏன்னா அப்போ தான் தெரியும் ஜனங்களுக்கு. ஒரு நம்ம ஒரு சொம்பு குடம் வச்சுருந்தாலும் தட்டி காய்க்கணும், உள்ளே தண்ணி இருக்குது ஃபுல்லான்ட்டு. வெறும் குடம் நினச்சி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தட்டி காட்டி தலையை ஆட்டுதாப்ப காஃபி கீஃபி டிஃபனை கொடுங்கப்பா. ஓகே பாய் பாபு, கரெக்டாக அடுத்தது நீ கொஞ்சம் கலக்கி விட்டு. ஓகே பாய் பாய். ஹீரோயினை சொல்லவே இல்லை, எப்பவுமே எனக்கு ஒரு பேடுங்க. ஹீரோயின் கூட இருக்காதா, நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், இந்த ஹீரோ கூடயே ட்ராவல் ஆகிட்டு போயிடுவோம். இந்த ஹீரோயினுங்க கோச்சின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்குவாங்க, சும்மா போகும்போதே தடிக்கு விழுந்து பல்லுக்குள்ளே வச்சுக்கும்.
அதனால அம்மா எதுவும் இது பண்ணது எனக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா அந்த அம்மாவும் எனக்கு தெரியும் ஒரு 20-25 இயர்ஸ். அதனால பேசிட்டேன். என்னடா அர்ஜுன் தலை குஞ்சு சிரியாது. ஓகே பை, டேக் கேர், ஐ லவ் யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். கான்சிட்டி இந்த டீமே எனக்கு ரொம்ப ஒரு புது டீம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஆனுவல் டேக்கு வந்த மாதிரி இருக்கும். பூரா பசங்களாக இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க, ஆனால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ். அதுதான் இங்கே முக்கியம். இங்கே டேரக்டர் பொறுத்தளவு, ஹாரிஸ் பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ, விட்டி சார் சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை எடிட் பார்ப்பல. எடிட்டடாக படம் இருக்கும் ஸ்பாட்லேயே. தேவையில்லாம் ஷாட்டு எடுக்கிற கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படம் ஒர்க் பண்ணுறதுன்னா, இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய ஆங்கிள் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டை. க்ளோஸ்அப்பு, அதுவே சேஷன், அதுவே மிட் ஷாட், அதுவே ஒய்டு, அதுவே டாப், அப்படிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்தார். யாருக்குமே டயர்டு இல்லை ஆர்டிஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன வேணுன்ட்டு தெளிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டிஓபி, காஸ்டியூம் டீச்சர் இவா, அவங்க வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோட பொண்ணு. அவங்க சொல்ல இல்லை தெரியும், அவங்க யாருன்னா ராம்பராஜ்குமார் சாரோட பொண்ணு. அவங்க ஃபைட் மாஸ்டர். ஆமாம், நிறைய படங்கள் அவங்க ஆல்ரெடி முன்னாடி லவ் மேரேஜ்லாம் ஒர்க் பண்ணோம். நல்ல பொண்ணு, சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஃபோட்டோகிராஃபி நல்லா சிறப்பு. பாபுனால காம்பினேஷன் கிடையாது, எடிட்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அர்ஜுன் சாரோட இது வந்து நான் இந்த படம் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்றரை படம். அந்த டீம் நல்ல டீம். ஹரிஷ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து அவர் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கை. அதாவது எப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டராகவும், இபியாகவும், டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட், இந்த மாதிரி நிறையா படங்கள், நல்ல படங்களில் பூரா அவர் வந்திருக்காரு ரீசெண்டாக வந்த படங்களில். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் அவரே தயாரித்து அவரே இயக்குன படம் தான் அந்த படம். விட்டி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டோட என்ன தேவையோ டயர்டு இல்லாமல் அழகாக முடித்தோன்னே டப்பிங் கூப்பிட்டாங்க. வித்தின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாளில் கூப்பிட்டாங்க. அழகாக எடிட் பண்ணி அந்த போர்ஷன் பிடிச்சி இந்த படத்தோட வேலைகள் அந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் கமிட் பண்ணுறப்போ அந்த கேரக்டர், சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படின்னு பார்க்க மாட்டேன். நம்ம போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதில் வந்து இது எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் கேரக்டர், நல்ல கேரக்டர் டீட்ஸாக நல்லா இருந்துச்சு. ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டீம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அடுத்து ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு டீமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நியூ டீம்ஸ் வந்து அடுத்தடுத்து வர தான் நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்தடுத்து ரெக்க கட்டி பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் வெளியாகிறது மூலயமா இதிலேருந்து பல பேர் வெளியே வருவாங்க, ஒரு குவாலிட்டியான டெக்னீஷியனாக. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். அர்ஜுன் தாஸ் சார், அதே மாதிரி பாபுக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை. அன்பு தம்பி வடிவகசியம்மாவோட நடிச்சிருக்கேன், ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயினோட பண்ண இதில் காம்பினேஷன் இல்லை. எனக்கும் அண்ணனுக்கு இந்த அவருக்கு தான் விடிவி சார் தான் ஃபுல் சீன் காம்பினேஷன். ஹீரோ 3 பேர் தான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, அதேமாதிரி சீரியஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் சாண்டோல்டன் சார், அவர் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு ட்ராவல் இருக்குது. ஜோக்கர் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு திரும்ப வந்த ஒரு ட்ராவல். எம்எஸ்வி சார், கண்ணதாசன், வைரமுத்து, இளையராஜா, இமான், யுகபாரதி, அந்த மாதிரி வந்து சாண்டோல்டன், மோகன்ராஜ் இந்த காம்பினேஷன் இப்போ சேர்ந்துருக்காங்க. தொடர்ந்து பயங்கர சிங்காக ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல்களாக தர்றாங்க. இருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இமான் அண்ணாச்சி சிறப்பு. இந்த படம் பெரும் வெற்றி பெற்று ஹரிஸுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல ஒரு படைப்பாளின்ற பேரையும், ஒரு தயாரிப்பாளராக பெரிய லெவலில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வருமானத்தையும் தரணும். அதுக்கு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி 3 மணிக்குன்னு சொன்னாங்க, பவர் கட்டாயி 4 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்கும் இந்த டீம் சார்பாக, இந்த பசங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.
இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். கான் சிட்டி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறத விட அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ண இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஏன்னா இப்போ அந்த படத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம கணேசன் எல்லாம் சுட்டு பண்ண மாதிரி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிலாம் அந்த பிகினிங்கில் தான் சொல்லுவாப்பில் அதான் உண்மை. இப்போ நான் இறங்கும்போதே அப்படி உள்ளே இறங்கி போகும்போதே எனக்கு ஒரு சின்ன அப்படி எல்லாம் ஒரு நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோமோ நம்மள ஏதோ காலேஜுக்கு வந்துட்டு போல இருக்குது. எல்லாம் யங்ஸ்டராக அப்படி போயிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் அப்படி முடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சால் தான் நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் அதில். அப்படியே பார்க்கும்போது அப்புறம் டேரக்டர்கிட்ட கேட்டேன், தெரியுமா இது கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கேரக்டர் அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கதை எழுதும்போதே உங்களை வச்சு தான் எழுதினேன் அப்படின்னாரு. அதற்கு மீண்டும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அப்புறம் ஹீரோ சார், அந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதில் அவர் கூட நான் நடிக்கும்போது ஆமாம், அது கதை சொல்லக்கூடாது இருந்தாலும் ஆமாம் பல கேரக்டரில் வருவார் என்ன. அதில் ஒன்று அவருக்கு அந்த மேக்கப்புக்கே பல மணி நேரங்கள் எடுத்துச்சு. அதில் அவ்வளோ ஒரு பொறுமையாக அவ்வளவு ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த கேரக்டர் நடிக்கும்போது எனக்கு ஆச்சரியம், அவர் அண்ணன் கூட தான் நடிக்குமா வேறு யாருக்கிட்டே நடிக்குமாங்கிற அளவுக்கு அந்த கெட்டப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்கள் மனசில் அது நிற்கும். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் உங்களுக்கு தேடி வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அன்பு சகோதரி அம்மா ஒளிவுக்கரசி அம்மா, அவங்க வந்தோடனே சொல்லிட்டாங்க, யார் அண்ணாச்சியோட தம்பியா அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேட்டாங்க. இல்லைம்மா ஒரு படத்துக்கு மீசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. நல்லா இருக்க இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு. அவளை அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. ஹீரோயினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு வணக்கம். பரவாயில்ல, ஆடியோ லஞ்சுக்கில் வரீங்களா, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வாழ்த்துக்கள். மற்றபடி அண்ணன் எல்லாருக்குமே, நம்ம அண்ணன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம டான்ஸ் மாஸ்டர் பின்னாடி போய் உட்காந்துருந்தீங்களே, முன்னாடி வந்து உட்காரலாம்ல. ஆமாம், அப்புறம் நான் தான் முன்னாடி உட்கார வச்சுருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பவர் ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பவரில் கை வச்சுருக்கீங்க அப்படி தானே? பவரில் கை வச்சது காரணம் நீங்கள் தான் போல் இருக்கு இல்லையா? நம்ம இப்போ எங்கே பார்த்தாலும் பவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பவர்ஃபுல்லான ஒரு படம், பவரான நேரத்தில், பவர் கட் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வர்றது பவர்ஃபுல்லான ஒரு வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, என் பேர் சதானந்த். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு. ஸோ மெயின் தேங்க்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான், ஹரிஷ் துரைராஜன்னா. ஸோ ஹரிஷ் துரைராஜன்னா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸாக தெரியும். ஸோ இந்த கதை வந்து ஸ்கிரிப்டில் இருந்து கூடவே இருந்திருக்கும், ஆனால் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது பண்ணுறியா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்படி தான் மூவ் ஆச்சு. ஸோ எனக்குன்னு ஒரு தனி ட்ரெயினர் வச்சுருந்தாங்க, சஞ்சீவ்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இங்கே தான் இருக்கார் அவரும். ஸோ அவர் தான் ரிஹர்சல் மாதிரி போய் ஒரு வாரம் ஷூட்டுக்கு முன்னாடி போய் டைலாக்லாம் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணி ஷூட்டுக்கு போனோடனே ஷூட்டில் டைலாக் அடிச்சுட்டு புதுசாக ஒரு டைலாக் கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் கொடுத்தாங்க. அது ஒரு பெருசாக மனப்பாடம் பண்ணி திருப்பி பேசு அப்படின்னாங்க. அண்ணா என்னண்ணா சொல்கிறீங்க? ஸோ அப்படி தான் வந்து இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கூட அர்ஜுன் சார் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொடுத்து என்னைய வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அவர் அர்ஜுன் சார், இமான் எனர்ஜி சார் கூட நான் நடிச்சிருக்கேன். அப்புறமா வந்துட்டு யோகி பாபண்ணா வந்து வரும்போதே டே சதா அப்படின்னு ஏதாவது போட்டுகிட்டே போவார். ஸோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்யூ வெரி மேம், தேங்க்யூ அனபன் மேம். ஸோ அதான் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டேன், தம்பி நாகராஜ், ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு மேனேஜர் அமைஞ்சால் தான் ப்ராஜெக்ட் நல்லா மூவ் ஆன் ஆகும். ஸோ அதை கரெக்டாக ஆர்டிஸ்ட்டை பேசுகிறது, டெக்னீஷியன் பேசுகிறது, அசம்பிள் பண்ணுறது வந்து ஸோ ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஒரு அழகாக டீல் பண்ணி அசம்பிள் பண்ணி இந்த ப்ராஜெக்டை அழகாக கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் தம்பி, அவருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன்.
அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஹரிஷ் அங்கிள் அண்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒகேஷன். முதல்ல கான்சிட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரிஷை பற்றி நான் பேசிடுறேன். ஒரு ஹரிஷ் அஸ் அ பர்சன் கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். பொதுவாக நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. பொதுவாகவே இந்த ரிலீஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கே டென்ஷன் இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டென்ஷன் படுவேன்னு தெரியும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே, இந்த விஜய்க்கு, மோகன்ராஜன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். ஹரிஷ் கான்சிட்டியை சொன்ன போது எல்லாருக்கும் இருந்த இப்போ பேசின நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணிட முடியுமா, பாசிபிள் தானா அப்படின்ற. யூஸ்வலாக எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம இந்த படம் பண்ண போகிறோம், இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது. இதுதான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் நான் மீட் பண்ண போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் எடுப்பேன்னு சொல்லி நான் கடைசியாக படம் பார்த்த போது எக்ஸாக்டாக அவர் ஸ்க்ரீன் பிளேயில் என்ன சொன்னாரோ ஒரு இன்ச்சு, ஒரு சென்டிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு எடிட்டாக நான் பார்த்தேன் படத்தை. ஸோ அதுக்கு மேலே நான் ஹரிஷை பாராட்டணும். ஏன்னா ஹரிஷ் தான் இந்த கப்பலோட கேப்டன், இந்த விஷனோடைய ஒரு முதல் படியை எடுத்து வச்சது தைரியமாக. ஸோ நான் டைரக்டராகவே இன்னும் சொல்லலை, ஒரு பர்சனாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது ஆர்ட் மாதிரி, அதாவது கிராஃப்டியான படங்கள் எடுக்கணும், ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறது இல்லை, ஆர் ஏன் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் ஒரு படம் நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன், இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதில் நானே என் பணத்தை போடுவேனா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்ட் வேணால் கேளுங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து பதில் வரும்னு உங்களால் கண்டிப்பாக அந்த ரூமை ரீட் பண்ண முடியும். ஏன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு பெரிய கனவு இருக்கலாம், அந்த கனவுக்கு ரெக்கை இருக்கலாம், நம்ம பறக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் செலவாகும். ஒரு பிளேன் நல்லா அழகாக பறக்குது, கீழே பார்த்து ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கு அந்த ஏவியேஷன் ஃபியூவல் போட்டால் தான் அந்த பிளேன் அவ்வளோ தூரம் பறக்க முடியும். தன்னோட கனவுக்கு தானே கையெழுத்து போட்ட ஒரு ஆளை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறேன் ஹரிஷை. தன்னோட ஆர்ட்டை நம்பி இப்படி ஒரு லீப்பை எடுத்து, இப்படி ஒரு மேட் லீப் எடுக்கிறது ஐ ஃபைண்ட் இட் இன்ஸ்பைரிங். நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டெல்லாம் தாண்டி ஹரிஷ் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவர்கிட்ட பேசும்போது. ஆனால் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துடாதீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் செலவாகும். அதனால் பயங்கரமான புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட் கை. அதனால் ஹரிஷ்க்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கு தான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஃபெய்த் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹரிஷ் கூட இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தோட இன்செப்ஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனேன் ஹரிஷை பார்த்துட்டு. ஏன்னா சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு, பட் அது பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ வாழ்த்துக்கள் ஹரிஷ் முதல்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்காதுன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தோடைய லீட் கேரக்டருக்கு, இந்த படத்தோடைய ப்ராட்டகனிஸ்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெயிட் தேவைப்பட்டது. அந்த வெயிட் அவர்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அர்ஜுன் ரீசெண்டாக இப்போ நிறைய படம் பண்ணுறேன், அவருக்கு இன்னொரு 4 படம் இருக்குது. ஸோ அவரோட பேசும்போது நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரிப்பரேஷனோட வராங்க. சில பேர் கிராஃப்டை பண்ணேங்கிறாங்க, சில பேர் எஃபர்ட் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு 2-3 பேருக்கு தான் அந்த ஒரு பெரிய இடம் கிடைக்குது இண்டஸ்ட்ரியில். அவரான்னு 2 பேர் தான் சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட என்ன கம்மி ஜாஸ்தின்றதை பற்றின கான்வர்சேஷன் அது கிடையாது. ஐ ஃபீல் லைக் சினிமாவுக்கு ஒரு இன்னசென்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அறிவால் சினிமாவை அந்த சக்தியை அவ்வளோ ஈஸியாக பல்ஸ் பார்த்துட முடியாது. எவ்வளோதான் நமக்கு அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி இருந்தாலும், இங்கே பியூரான ஒரு ஹார்ட் இருக்கணும். அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனு, பயங்கர ஸ்ட்ரைட் ஆஸ் அன் ஆரோ கைண்ட் கை. ஸோ ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு அந்த ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆல்ரெடி அதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து அதை உறுதி செய்யக்கூடிய படமாக இருக்கும் அர்ஜுன். ஐ திங்க் உங்களுக்கு அது அந்த விஷயம் இந்த படத்தில் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதற்கான எங்கள் பங்கையும் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோகன்ராஜன் ஐயாவோட சேர்ந்து. அண்ட் ஆனா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. கிரேட் பர்ஃபார்மர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஷூட்டில் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, அங்கே என்ன நடந்ததுன்னு. நம்ம ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து படம் பார்க்குறோம். ஸோ ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடிவுக்கரசி அம்மா பிக் ஃபேன். அவங்க ஒரு லெஜண்ட். அதாவது ஒரு நான் 80s சினிமாவோட ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் 80s ஒரு ரொம்ப க்ளோரியஸ் பீரியட் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நிறைய புது புது தீம்ஸ், வேறு வேறு மாதிரி கதைகள் எல்லாமே கிடைக்கும் ஒரு படத்தில். உங்களுக்கு வந்து ஒரு காமெடி, அழணும், சிரிக்கணும், புல்லரிக்கணும், எல்லா மாதிரியான விஷயங்களும் ஒரு நவரசங்களும் கிடைக்கும் அந்த அந்த மாதிரி படங்கள். இப்போ தான் நான் நிறைய பார்க்குறேன் 80s சினிமாவில். திரும்ப நம்ம எதையா மிஸ் பண்ணிட்டோமா, திரும்ப கற்றுப்போமேன்னு சொல்லிட்டு நைட்டில் பார்க்க முடியுது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணும்பொழுது அதுக்கு கிடைக்கிற வெயிட்டேஜ் என்னால் உணர முடிஞ்சது. அவங்க சும்மா ஒரு கண்ணை அப்படி பண்ணால் கூட அவங்க சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க படத்தில், இங்கே சொல்லக்கூடாது. நானும் மோகன்ராஜனும் முதல் நாள் இவங்க ஸ்க்ரீனிங் எல்லாம் மியூசிக் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டு காமிச்சாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா படம் பார்க்கும்போது இவன் தான் படம் எடுத்திருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பொட்டி பாம்பாக வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நானே ஒரு புரண்டு சிரிக்கிறேன். ஏன்னா அவங்க எங்களை ரீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் உங்களுக்குலாம் சிரிப்பு வரலையா? இல்லை நர்வஸாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீட்லெஸ் டு சே யோகி பாபு அவர்கள், அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதா பார்க்குறேன்னா, ஒரு ஒரு இறைவனோட சக்தி அவருக்காக வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு வாட்டியும் குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவரோட முகத்தை பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஒரு பூரிப்பு ஆகிடுறது வந்து ஒரு சாதாரண கிரேஸ் கிடையாது. அவரோட ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வரும்பொழுது அவரோட ஜேர்னி எப்படி, சினிமாவில் அவர் என்னெல்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத சொன்னார். அவர்கிட்டேருந்து அதை கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பேக் ஸ்டோரி இருக்குது ஒருத்தருக்கும். ஒரு படத்தில் ஒருத்தரும் ஒரு சக்தி இல்லையா? ஸோ அதனால் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஃபிலிம். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் நான் தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுருக்கீங்க பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. ஏன்னா வந்து ஐ ஃபீல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, இந்த பையனும் குட்டி பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். ரொம்ப முக்கியமான கீ மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மெச்சூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த வயசுக்கு. அண்டு நடித்த எல்லாருமே அருள்தாஸ் சார், அண்ணாச்சி, இவர் சதா, அவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பவரை வந்து ரொம்ப ஈஸியாக வீல்ட் பண்ண முடியாதுங்க. பவர் வந்து எல்லாருக்குமே வேணும், அது எல்லாருக்கும் தெரியும். பவரை எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயந்தான். நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் பவரை விரும்புகிறேன் அப்படின்னு. பவர் எல்லாருக்கும் அது மேலே ஆசை இருக்கும். ஆனால் அந்த பவரை வந்து நம்ம கையில் பிடிக்கும்பொழுது இப்போ ஒரு 10,000 வோல்ட் வந்து நல்ல பவர் தான். அதை கையில் பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வேணும், அந்த சக்தி வேணும். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்களோட ஒரு ப்ரிப்பரேஷன்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸஸ் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் இப்படி வந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே. மோகன்ராஜன் ஐயா, எப்படி உங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? இந்த படத்தில் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத 2 பாட்டு இருக்குது. நான் மார்த்தட்டி சொல்லுவேன், நான் பெருமைப்படுறேன் அந்த 2 பாட்டுக்கு அப்படின்ற அந்த வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த பாட்டு. ஏன்னா வந்து இப்போது எம்எஸ்வி சாரோட ஈரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு, ஹரிஷ்க்கு தத்துவ பாடல்களுடைய ஒரு பவரை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது அப்படின்றது நம்ம ரெகுலராக பேசுறது. இப்போ வந்து பழைய அந்த எம்ஜிஆர் சாரோட பாட்டெல்லாம் வந்து இந்த தத்துவ பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மணிமணியாக தத்துவம் நமக்கு இன்றைக்கி கூட தேவைப்படுது. அந்த பழைய பாட்டுன்னு சொல்கிறாங்க அது போகிற போக்கில். தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு வந்து கேட்டு நான் அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்து வந்தான் வாழ்க்கையில். பொதுவாகவே எனக்கு கோல்ஸோ ஒரு ஆம்பிஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு பழைய டேப்பில் தேஞ்ச மாதிரி அது ஒரு பாட்டு போகுதுன்னு நினைக்காதுங்க. அந்த பாட்டு உங்களுக்குள்ளே போய் எதையாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணோம். நம்ம எதெல்லாம் கவனிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோமோ, அந்த எல்லா சக்தியும் நமக்காக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி பழைய பாட்டுன்ற சக்தியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டபோது ஹரிஷே அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. படத்தில் வந்து 2 பாட்டு, எனக்கு இந்த ஈரா கிடையாது, மாடர்ன் மியூசிக் கிடையாது, ஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, பழைய பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல தத்துவ உணர்ச்சி இருக்கிற மாதிரி 2 பாட்டு பண்ணோன்னு சொன்னார். இத்தனை வருஷமாக நான் ஒரு 13 வருஷமாக நான் பின் கம்போசிங் மியூசிக் தமிழ் சினிமாவில். அந்த 2 பாட்டுக்காக நான் என்றைக்குமே பெருமைப்படுவேன். இது வரைக்கும் நான் பண்ண எதையும் நினச்சா பெருமைப்பட்டதில்லை. இந்த 2 பாட்டுக்காக நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமையில் 50% அவருக்கு தான் போகும், மோகன்ராஜனுக்கு. ஃபுல்லாக அழகான வரிகள்.
கிம்ஜிங்லேருந்து அது வரைக்கும் எல்லாமே எழுதிட்டாரு, A to Z. என்ன வேணும், டேக் இட், அந்த மாதிரி. ஸோ அதனால் விஜய், கண்டிப்பாக விஜய் பற்றி பேசணும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டாரு. நாங்கள் மீட் பண்ணும்பொழுது ஆர்டிஸ்ட்ஸுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஜென்யூனாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டார்ஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது விஜயோட ஆசை எப்பயுமே. இப்போ எனக்காக பண்ண அந்த விஷயத்த சினிமாக்காகவே, மொத்த சினிமா ஃபீல்டுக்காகவே பண்ண ஆரம்பித்து கையில் எடுத்துட்டாரு. நிறைய அவர் எங்கே இருந்தாலும் மழை பெய்யும், எங்கே நின்னாலும் செடி வரும். ரொம்ப ஒரு பியூரான பர்சன், வெரி குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கிற பர்சன். விஜயோட அசோசியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த படத்தில் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இருக்கிறனால ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக கான்சிட்டி பற்றி. ஏன்னா இன்டர்வியூ போனாலும் சரி, வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, பாட்டுலாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கமர்ஷியல் படம் எப்போ பண்ணுவீங்க, பெரிய படம் எப்போ பண்ணுவீங்கன்னு இந்த சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும், எத்தனை வாட்டிடா இந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி தோணியிருக்கு. நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், கான்சிட்டி தான் நான் பண்ணுற முதல் பெரிய படம். அந்த பெரிய படம்ன்ற பிராக்கெட் இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டில் வரக்கூடிய பெரிய படம். நான் நிறைய உணர்ச்சி பூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், ஆன்மபூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய படம் தான் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கான்சிட்டி. அந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கும் தெரியும் எனக்கு வந்து ஜனரஞ்சகமான இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணணும் அப்படின்ற எனக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு தெரியும். பட் அதுக்கான சரியான படம் வந்தது, அதுக்கான சரியான டைரக்டரும் வந்தார். ஏன்னா நிறைய பேர் கமர்ஷியலாக பண்ணணும்னு அவங்களே ஒரு 100 வாட்டி ஒரு சென்டென்ஸ்க்கு சொல்லுவாங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏன்னா வேற இப்போ சினிமா வந்து கமல் சார் சொன்ன மாதிரி ஒன்றுமே நம்ம தெரியாமல் வந்து எப்படியாவது பழச்சிக்கலான்ற சினிமா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே ஒரு 10க்கு 1000 விஷயம் தெரிஞ்சு தான் உள்ள வராங்க. ஹரிஷோட ஜேர்னி வந்து ஏபியா, அவரை நான் பார்த்துருக்கேன் டூரிஸ்ட் ஃபேமிலியில், மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது எவ்வளோ அவரோட அறிவு கூர்மை எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்பட்டது, அதோட வெற்றிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ அந்த அனுபவம்லாம் இந்த படமாக மாறி இருக்கு. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் நான் இது வரைக்கும் நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உணர்ச்சி பூர்வமான படங்களை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேசியாச்சு. இந்த படம் எல்லாருக்குமே 100% சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பூரிப்பையும், அதே நேரத்தில் இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தாட்டோட உங்களுக்கு எதையாவது ஒன்று திரும்ப கொடுக்கும்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம்.